சூப்பராக மட்டன் சாப்ஸ் வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி இருந்ததுனா தான் அப்படியே அந்த கிரேவியோடையே வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். ஹோட்டல்லலாம் 2 பீஸ் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 200 250 ரூபா வைப்பாங்க. இதை நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு வாங்கி நம்ம செஞ்சு கொடுக்கும் போது நிறக்க செஞ்சு கொடுக்கலாம். வாங்க இதை எப்படி ஈஸியாக டேஸ்ட்டாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இன்னைக்கு மட்டன் சாப் செய்யறதுக்கு என்னென்னலாம் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரை பண்ணிக்குவோம். இதை பொடி பண்ணி செஞ்ச போது ரொம்ப நல்லா இருக்கும். அதனால இதில் ஒரு பட்டை அளவுக்கு போட்டுக்குவோம், 3 கிராம்பு, 1 அன்னாச்சி மொக்கு, 4 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், டேபிள் ஸ்பூன்ல 1/2 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, ஜாதி பத்திரி வந்து ஒரு சின்ன பீஸ் போட்டுக்கலாம், கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம். போட்டுட்டு இதுலயே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், காஷ்மீரி சில்லியை 2ஆ கட் பண்ணி வச்சுக்கேன். ஒரே மிளகா தான் இது, கலருக்காக இந்த மிளகாயும் போட்டுக்குவோம். இதுல 4 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம். பாருங்க, எல்லாம் போட்டுட்டு இதுலயே வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 7 முந்திரி பருப்பை 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இது எல்லாமே மிக்ஸி ஜார்ல போட்டுடலாம். இப்போ இந்த பாத்திரத்திலேயே நம்ம வந்து மட்டன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம், 2 ஏலக்காய், ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, ரோஸ் எதழ் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் எல்லாம் போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்கலாம், நல்ல மணம் கொடுக்கும். கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை. எல்லாம் வதக்கியாச்சு. இதில் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையே சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து 1 கிலோ அளவுக்கு மட்டன் அப்படின்றதுனால இது பாருங்க, நல்ல பெரிய பெரிய பீஸா இந்த மாதிரி சாப்ஸ் மாதிரி வெட்டி வாங்கிட்டு வந்துடணும். இல்லை பெருசா வெட்டி வாங்கிட்டு வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சாப்ஸ்னா இந்த மாதிரி தான் வெட்டி வாங்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நல்லா மட்டன் வந்து நல்லா சாஃப்டா வேகிறதுக்கும் அது மாதிரி டேஸ்ட் நல்லா ஏறதுக்கும் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பாருங்க, மட்டன் சிக்கன் அப்படின்னாலே கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருங்க, அப்பதான் வந்து நமக்கு இன்னும் சுத்தமா இருக்கும். பாருங்க, இப்ப எடுத்து வச்சிருக்க இந்த மட்டன் எல்லாமே எடுத்து இதுல சேர்த்துடலாம். பாருங்க, இப்ப மட்டன் வேகும் போது நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் போடுவோம். நல்லா கலர் இருக்கும். நம்ம 1 மிளகா தான் வந்து பொடி பண்றதுல போட்டிருக்கோம். இது 1 கிலோ மட்டன்றதுனால நம்ம இந்த அளவுக்கு நம்ம காரம் போடும் போது சரியா இருக்கும். அதே மாதிரி இந்த குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இதை பொடி பண்ணியிருக்கேன் இல்லையா, இப்போ இதுலயே வந்து கொஞ்சமா
தயிர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். எதுக்குன்னா தண்ணி ஊற்றாம நம்ம இந்த தயிர்லேயே அரைச்சிக்கலாம். அதுக்காக 1 கரண்டி அளவுக்கு இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்காக ஊற்றிக்கிறோம். அப்போதான் மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் பாருங்க, இப்போ இதை நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பொடி பண்ணி வச்சதுல 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்குவோம். சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, தண்ணின்னு பார்த்தீங்கன்னா இதுல 1 கப் அளவுக்கு மட்டும் தான் தண்ணி ஊற்ற போறோம். ஏன்னா தயிரே இதுல 1 கப் அளவுக்கு இருந்ததுன்றதுனால இந்த அளவுக்கு பார்த்துட்டு ஊற்றிக்கங்க. ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து வெந்ததுக்கு அப்புறம் நிறைய தண்ணி நிற்கும். அதனால இந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊற்றிக்கங்க போதும். இப்போ குக்கர் மூடிடலாம். பாருங்க, இது தயிர் எல்லாமே சேர்த்துருக்கனால நல்லா சீக்கிரமா வெந்துடும். தண்ணியும் கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். அதனால 3 விசில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. அப்படியே வச்சுட்டீங்கன்னா நல்லா சூப்பரா வெந்து சாஃப்டா வந்துடும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸ்டீம்லாம் போயிடுச்சு. பாருங்க, மட்டனும் வந்து நல்லா சூப்பரா வெந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது இருக்கு இல்லையா, இந்த விழுதை இதுல சேர்த்துடணும். முடிஞ்ச வரைக்கும் இதுல தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். நல்லா அந்த மசாலா ஃபுல்லா வலிச்சு போட்டுருங்க. பாருங்க, இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். பாருங்க, இப்ப மீடியம் ஃப்ளேம்ல நம்ம மசாலெல்லாம் ஊத்திட்டு ஒரு 4 நிமிஷம் வச்சிருந்தோம். இப்ப ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு 3 நிமிஷம் வைக்கலாம். சூப்பரா மட்டன் சாப்ஸ் வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்படிதான் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தனாதான் அப்படியே அந்த கிரேவியோடய வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்கும். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க, சூப்பரான சாப்ஸ் வந்து ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல்ல எல்லாம் போகும்போது 2 பீஸ் வச்சு கொடுப்பாங்க. ஐயோ, இன்னொரு பீஸ் இருந்தா நல்லா இருக்குமே இன்னொரு வாட்டி வாங்குவோம். ஆனா இந்த மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு வாட்டி செஞ்சுட்டீங்க அப்படின்னு உங்க வீட்டுல இருக்கவங்க இந்த சுவையில அசந்து போயிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய பீஸ் போட்டு வாங்கிட்டு வந்தாலுமே இந்த மட்டன் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதே மெத்தட்ல நீங்க செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.